அன்புள்ள அப்பா, நான் கோவப்படும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு அண்ணா அக்கா 2 பேர் இருக்காங்க. நான் எதுக்குப்பா உங்களுக்கு? என்னடா சொல்ற? நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னடா ரொம்ப தெரிஞ்சிருக்கேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணும். யார் பையன் எழுதியிருப்பாரு? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஏன் இந்த பையனை பெத்தோம்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்பாவுக்கு மட்டும் தமிழ் எழுதியிருக்கான், மீதெல்லாம் இங்கிலீஷ். இங்கிலீஷ்னா இங்கிலீஷும் கிடையாது, NAA நான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நான் உங்களுக்கு நல்ல சன் பிராக்கெட்ல நான். என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. என்னது அது? நான் உங்களை வயசான ஏஜ்ல 10 பேன்னு நம்பிக்கை இருக்கா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லைஃப்ல நான் நல்ல பிளேஸுக்கு வருவேன்னு எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை எப்போதும் அந்த உயரத்திலே வச்சிருப்பான்னு யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். வர்ற மாதிரி ஒரு பிராண்டட் ஷர்ட்டோ பிராண்டட் ஒரு ஷூவோ, ஏன்னா ஜீன்ஸ் போட்டதே கிடையாது. எது என்னென்ன யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவளையும் கூடவே வந்துருச்சு. பணங்கன்னு எதுவுமே சேர்க்கல, எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான். நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. முக்கியமான தருணத்தில் எனக்கு எங்கள் அப்பா வில்லனா தெரிஞ்சார் சார். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. எல்லா பேருக்கும் இருக்கிற மாதிரி மேரேஜ் ஆனால் நம்மளும் பெரிய ஆம்பளை, நம்மளும் பெரிய ஆள் ஆயிட்டோம். இல்லை அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனேன். இது வரைக்கும் 2-3 அக்கேஷன் பிளான் பண்ணோம், பட் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? திரும்பி நீராருமா. அப்பா இல்லாத வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? மாதிரி பயமாக இருக்கும் சார். பயமா இருக்கும். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதான் அப்ப இருந்தபோது எவ்வளவு அலட்சியமா இருந்துட்டீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இல்லை அப்படின்னா என்ன சொல்றது, எதுவுமே இல்லை, வெறுமை, தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்பா இல்லாத வாழ்க்கை கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு சார். நம்ம என்னதான் வேற எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அவர் வந்து பிளான் இல்லாமல் கடை வாங்குறாங்க. இது அவர் மோதி வரட்டுமேன்னு இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். கடனை வாங்கக்கூடாதுங்கிறது உங்க பாலிசி இல்லை சார், அது மோதி வரலாம் சார். அவர் வந்து அந்த டியூ டேட் வந்து 1லேருந்து 3 தேதிக்குள்ளே வந்துடுது. சோலி முடிச்சு. நம்ம கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் அப்பா கிட்ட கரெக்டாக மாட்டுவேன். நீங்களா யாருடா? How do I tell you? ஸோ அப்பாக்கள் வந்து பசங்களை நிறைய தடவை மன்னிச்சிடுறாங்க, பட் பசங்க வந்து அப்பாக்கள் அவ்வளோவா மன்னிக்கிறது கிடையாது.